பாருங்கள், நான் இது வரைக்கும் லென்த்து போட்டு வந்தாச்சு. நான் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ண ரோஸ், லாஸ்ட் ரெண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண ரோஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நான் 11 ரோஸ், அதாவது இந்த இன்க்ரீஸை விட்டுட்டு சென்டரில் மட்டும் 11 ரோஸ் போட்டிருக்கேன். ஹூக் வந்து 4mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது, இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் போட்டோம், நம்மளுக்கு நடுவில் வர பார்ட்டு முடிஞ்சது. அடுத்தது வந்து நம்ம டிக்ரீஸ். இப்போ இங்கே இன்க்ரீஸ் பண்ணி இந்த வளவு வந்திருக்கு இல்லைங்களா, இப்படி வந்து இங்கே வளைஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா, இதே போல் இந்த சைடும் நம்மளுக்கு இப்படி வளைஞ்சு வந்தானே வரணும். அதுக்காக டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். நம்ம இங்கே என்ன மாடல் பண்ணமோ அதே தாங்க. இங்கே என்ன மாடல் நம்ம பண்ணணும், 6 சிங்கிள் க்ரூஷே போட்டோம், அப்புறம் 19 இந்த ரோ எப்படி பண்ணோம், 6 சிங்கிள் க்ரூஷே போட்டோம், 19 ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இதில் 2, அடுத்த ஸ்டிச்சில் 3, அடுத்த ஸ்டிச்சில் 3, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2, அப்படி இன்க்ரீஸ் போட்டு மறுபடியும் 19 போட்டு 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் முடித்தோம். அடுத்த இன்க்ரீஸ் என்ன பண்ணோம், அதே போல் 6 சிங்கிள் க்ரூஷே போட்டோம், 22 ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டோம். அப்புறம் ஒரு ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி, இன்னொரு ஸ்டிச்சில் 3 ஹெச்டிசி, இன்னொரு ஸ்டிச்சில் 3 ஹெச்டிசி, இன்னொரு ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி போட்டு மறுபடியும் 22 ஹெச்டிசி போட்டு 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு இந்த 2 இன்க்ரீஸ் நம்ம போட்டோம். ஓகேங்களா? ஒரு இன்க்ரீஸ் ரவுண்டு, ஒரு நார்மல் ரவுண்டு, ஒரு இன்க்ரீஸ் ரவுண்டு, ஒரு நார்மல் ரவுண்டு, அந்த மாதிரி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதே போல் தாங்க இது இங்கே. இப்போ இந்த பெரிய இன்க்ரீஸ், இந்த இன்க்ரீஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இந்த இன்க்ரீஸ் எவ்வளோ, 22 போட்டிருக்கோம். அதே போல் தான் இங்கே 6 சிங்கிள் க்ரூஷே போடுங்க. பாருங்க, 6 சிங்கிள் க்ரூஷே எல்லாமே பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரூஷே போட்டேன். அடுத்தது ஒரு சுற்றி ஹெச்டிசி ஹாஃப் டபுள் க்ரூஷே எவ்வளோ போடணும், 22 போடணும். 22 ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டுவாங்க. பாருங்கள், நான் இப்போது 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு 22 ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டு வந்துட்டேன். அடுத்தது டிக்ரீஸ் போடணும். ஃபஸ்ட் இதில் நம்ம என்ன இன்க்ரீஸ் போட்டோம், ஒரே ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி போட்டோம், அடுத்த ஸ்டிச்சில் 3 ஹெச்டிசி, அதுக்கு அடுத்ததுலேயும் 3 ஹெச்டிசி, அடுத்ததில் 2 ஹெச்டிசி, அப்படி போட்டோம் இல்லைங்களா. அதே போல் தான் டிக்ரீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு சுற்றுறேன், சுற்றிட்டு பேக் லூப்பில் முதல்ல ஒரு டைம் இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, இழுக்கவெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே வச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு சுற்றுறேன். ஃபஸ்ட்டு 2 இது போட்டோம் இல்லைங்களா, அந்த டிக்ரீஸ் மறுபடியும் சுற்றுறேன், பக்கத்து இதில் விடுறேன், மறுபடியும் இழுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்டிச் வழியாக விட்டுருக்கேன். நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா, 2 ஸ்டிச் வழியாக. அதாவது இன்க்ரீஸ் எப்படி பண்ணோம், ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 விட்டோம். அதை வந்து குறைக்கிறக்காக இந்த 2 ஸ்டிச்லேயும் இதே மாதிரி விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம லூப்பில் எவ்வளோ நூல் இருக்குன்னு பாருங்கள், 1 2 ஹூக்கில் பாருங்கள் எவ்வளோ லூப் இருக்குன்னு, 1 2 3 4 5 இருக்குது. இப்போ இந்த 5 வழியாகவும் இப்படி இழுத்தரணும். இப்போது ஒரு இன்க்ரீஸை கம்மி பண்ணிட்டோமா, அங்கே என்ன பண்ணோம், ஒரே இதில் 2 ஸ்டிச் போட்டாங்களா, இப்போ 2 ஸ்டிச்சை ஒன்றாக்கிட்டோம்னா ஒரு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரே ஸ்டிச்சில் 3 இன்க்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை எப்படி கம்மி பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு சுற்றியாச்சு. பாருங்கள், எல்லாமே பேக் லூப்பில் தான். 1 டைம் உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கிறேன், மறுபடியும் ஒரு சுற்றுறேன், 2வது ஸ்டிச்சுக்குள்ளே 1 டைம் விட்டு எடுத்துக்கிறேன், மறுபடியும் ஒரு சுற்றுறேன், 3வது ஸ்டிச்சுக்குள்ளே 1 டைம் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் 3 கேப் தெரியுதா, 1 2 3. இப்போது நம்ம ஹூக்கில் பாருங்கள் எவ்வளோ லூப் இருக்குன்னு, 1 2 3 4 5 6 7. சரிங்களா, 7. இது வந்து நான் 2 இது, அதாவது 2 நூலாக போட்டிருக்கேன், அதனால் இப்படி கவுண்ட் பண்ணக்கூடாது, இது தனித்தனியாக கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 இருக்கணும். பாருங்கள், எல்லா வழியாகவும் எந்த த்ரெட்டையும் மிஸ் பண்ணாமல் டைட்டாக இப்படி இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ் போட்டிருப்போம், அதில் 3 போட்டிருப்போம். ஒரு சுற்றுறோம் பேக் லூப் வழியாக 1 டைம், ஒரு சுற்றுறோம் பேக் லூப் வழியாக அடுத்த ஸ்டிச், ஒரு சுற்றுறோம் பேக் லூப் வழியாக அடுத்த ஸ்டிச். இப்போது 2வது இன்க்ரீஸையும் நம்ம டிக்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்ன பண்ணோம், 2 போட்டு 2 டிக்ரீஸ், அடுத்தது 3 டிக்ரீஸ், அடுத்தது 3 டிக்ரீஸ், அடுத்தது 2 டிக்ரீஸ். ஒரு சுற்றுறோம், அடுத்ததில் விடுறோம், இழுக்கிறோம், மறுபடியும் ஒரு சுற்றுறோம், அடுத்ததில் இழுக்கிறோம். அப்படி. இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சுதுங்களா, என்ன பேட்டர்ன், அதாவது இங்கே ஒரு ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி போட்டோம், அடுத்த ஸ்டிச்சில் 3 ஹெச்டிசி போட்டோம், அதுக்கு அடுத்ததில் 3 ஹெச்டிசி போட்டோம், அடுத்ததில் 2 போட்டோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே சுருக்கி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், 1 2 3 4 ஸ்டிச்சு தான் நம்மளுக்கு டோட்டலாக வரணும்.
பாருங்க 1 2 3 4 4 தான் டோட்டலாக வரணும். இனி அடுத்ததெல்லாம் நம்ம ஹெச்டிசி லைனாக போட்டுவாங்க. எவ்வளோ ஹெச்டிசி வரணும்? இந்த டிக்ரீஸ் முடிஞ்சதையும் 22 ஹெச்டிசி வரணும். பேலன்ஸ் இங்கே 6, இந்த சிங்கிள் குரோஷேக்கு 6 விட்டுறணும். 6 விட்டுட்டு இது வரைக்கும் உங்களுக்கு 22 வரணும். கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. 21 22 பாருங்கள், நான் 22 ஹெச்டிசி போட்டு வந்துட்டேன். அடுத்தது நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. அந்த 6ல் சிங்கிள் குரோஷேஸ் 1 2 3 4 5 6 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. ஒரு செயின் போடுறேன், திருப்புறேன். இப்போ நம்ம இந்த ஒரு ரோ வந்து டிக்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா, அடுத்தது வந்து டிக்ரீஸ் வரக்கூடாது. அடுத்தது இதே போல் 6 சிங்கிள் குரோஷே போடுங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி. இங்கே வரும்போது இதுக்கு மேலே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி இது வரைக்கும் போட்டு வரணும். லாஸ்ட் வரைக்கும் ஹெச்டிசி போட்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் 6 வந்து சிங்கிள் குரோஷே போடணும். ஓகேங்களா? இங்கே ஆரம்பித்து, அதாவது இங்கேயும் சிங்கிள் குரோஷே, இந்த ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் குரோஷே, லாஸ்ட் 6 சிங்கிள் குரோஷே, இது எல்லாமே ஹெச்டிசி. சரிங்களா? அப்படி ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்கள், எப்படி அந்த மாதிரி நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல எப்படி வளைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த நேர் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த ஷேப் இப்போ நம்மளுக்கு இங்கே வந்தாச்சு. ஓகேங்களா? இனி அடுத்தது இந்த ஷேப் வரணும். சரிங்களா? அடுத்தது இப்போ நான் ஃபுல்லாக இந்த லைன் வந்து ஃபுல்லாக நார்மலாக 6 சிங்கிள் குரோஷே, அப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு ஹெச்டிசி, அப்புறம் இங்கே லாஸ்ட்டில் ஒரு 6 சிங்கிள் குரோஷே போட்டேன். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு செயின் போட்டு மறுபடியும் டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் 6 சிங்கிள் குரோஷே போட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், டேர்ன் பண்ணிவிட்டு 6 சிங்கிள் குரோஷே போட்டு வந்துட்டேன். போன ரவுண்ட் வந்து நம்ம 22 ஹெச்டிசி போட்டு டிக்ரீஸ் பண்ணோம். இந்த ரவுண்ட் வந்து 19 ஹெச்டிசி போட்டு டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 19 ஹெச்டிசி போட்டு டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 19 ஹெச்டிசி போட்டுவாங்க. கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. பாருங்கள், பேக் லூப்பில் தான் போடணும். 1 கவுண்டிங் கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பேக் வந்து ஷேப் கரெக்டாக வரும். 2 இதே போல் 19 போட்டுவாங்க. பாருங்கள், அதே போல் 19 போட்டாச்சு. இப்போ இங்கே டிக்ரீஸ் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 டிக்ரீஸ் போடணும். ஒரு சுற்றி பேக் லூப்பில் எடுத்து 1 டைம், மறுபடியும் ஒரு சுற்றி பேக் லூப்பில் எடுத்து 2 டைம், ஃபஸ்ட்டு டிக்ரீஸ். இப்போ டோட்டல் 1 2 3 4 5 வழியாகவும் இழுத்தரணும். மறுபடியும் ஒரு சுற்றுறோம். ஒரு ஸ்டிச் வழியாக 1 டைம், ஒரு சுற்றுறோம். செகண்ட் ஸ்டிச் வழியாக 1 டைம், அடுத்தது தேர்டு ஸ்டிச். இது வந்து ஒரு 3 ஹெச்டிசி ஒன்றா போட்டோம் இல்லைங்களா இன்க்ரீஸில், அந்த டிக்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு சுற்றி 3 இன்க்ரீஸை 3 டிக்ரீஸ் பண்ணுறோம். 1 டைம், அடுத்தது 2 டைம், அடுத்த ஸ்டிச்சில் 3 டைம். பாருங்கள், ஃபுல்லாக இப்போ இழுத்தாச்சு. இப்போ அந்த 3 டைம் 2 வந்து இன்க்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்தது 2 இன்க்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா, அதையே ஒரு 1 டைம் 2 டைம், இவ்வளோ தாங்க டிக்ரீஸ். அவ்வளோதான். பாருங்கள், அடுத்ததில் 19 ஹெச்டிசி நம்ம போட்டு வரணும். டிக்ரீஸ் போடும்போது கொஞ்சம் நல்லா இழுத்து டைட்டாக பண்ணி போடுங்க. ஏன்னா இந்த கேப்ஸ் பார்த்திங்களா, இந்த கேப் வந்து உங்களுக்கு இப்படி தெரியும். இப்போ நான் போன ஸ்டிச்சில் போட்ட கேப் வந்து அடுத்தது நம்ம வந்து ஹெச்டிசி போட்டு வரும்போது ரொம்ப கேப் தெரியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பேக்கோட ஷேப்பே பாருங்கள், கரெக்டான ஷேப் வந்துருச்சுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த நேரம் எப்படி டிக்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க, இதோட பேக்கோட இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது 19, நம்மளுக்கு 19 ஹெச்டிசி 6 சிங்கிள் குரோஷே போடணும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது நார்மலான ஒரு ரோ. ஏன்னா இப்போ டிக்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த டிக்ரீஸ் வந்து நம்ம அந்த டிக்ரீஸ் அந்த கேப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நார்மலான ஒரு ரோ. நார்மல் ரோ எப்படி போடுவோம்? நார்மலான ரோனா 6 சிங்கிள் குரோஷே, 2 3 4 5 6 சிங்கிள் குரோஷே போட்டுறோங்க. அடுத்தது எல்லாத்துலேயுமே ஒரு ஹெச்டிசி, எல்லாத்துலேயும் லைனாக ஒரு ஹெச்டிசி போட்டு வருவோம். இங்கே வரும்போது 6 சிங்கிள் குரோஷே போடுறோம். ஓகேங்களா? அதோட இந்த பேக்கோடது ஸ்டாப் ஆயிரும். அடுத்தது எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு பேக்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அந்த சுற்று நான் முடிச்சுட்டு வரேன். பாருங்கள், நார்மலான ஹெச்டிசி ரவுண்டு போட்டு வந்தாச்சு. கரெக்டாக பேக் இந்த பொசிஷன் நம்மளுக்கு வந்தாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள்,
கரெக்டாக இந்த பொசிஷன் வந்தாச்சு. இப்போது பாருங்க, அதிகமாக கம்மியாக எதுவுமே தெரியக்கூடாது. பாருங்கள், இங்கே வந்திருக்கு, இங்கே இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம ஜாயினிங் பண்ண போகிறோம். ஜாயினிங் எப்படின்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செயின் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதோட பேக் லூப் பாருங்கள், பேக் லூப் ரெண்டுமே பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்ட மாதிரி இழுத்துருங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்ட மாதிரி இழுத்துட்டு நம்ம ஒர்க் இப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இதில் பேக் லூப், இதுலேயும் பேக் லூப், அதாவது செகண்ட் ஸ்டிச்சு, செகண்ட் ஸ்டிச், செகண்ட் ஸ்டிச், பேக் லூப். பேக் லூப்பில் மட்டும் விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? டைட்டாக இழுத்துக்கணும். பாருங்கள், இங்கே எப்படி ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு. சரிங்களா? அதாவது இப்படி பேக் லூப், இப்படி எங்களுக்கு பேக் லூப்பில் இப்படி விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுற கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயும் பேக் லூப், ரெண்டு பேக் லூப்பில் போட்டு இப்படியே இழுத்து அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், இதோட பேக் லூப், அதே மாதிரி இந்த சைடோடது, இந்த சைடு ஃப்ரண்ட் லூப். அதாவது உள்ளுக்குள்ளே தான் ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு வந்து தெரியணும், வெளியே தெரியக்கூடாது. தெரியுதுங்களா? நல்லா பாருங்கள், இப்போ இப்படி ஸ்டிச் இருக்குங்களா? பாருங்கள், இதில் பேக் லூப், இங்கே பேக்கில் விட்றோம், இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு. சரிங்களா? விட்டு இப்படி எடுத்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். அதாவது ஒரு இதில் பேக்கு, இன்னொன்றில் ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் எடுத்து அப்படியே இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். அதாவது நம்ம வந்து தைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், பேக், இதுலேயும் இதில் ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இழுக்கிறோம். இழுத்துட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச், இதில் வந்து பேக், இதில் ஃப்ரண்ட், அப்படியே இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், இதை நீங்கள் ஊசி நூல் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நல்லா வரும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஜாயினிங் வரும். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா த்ரெட்டை விட்டே, கொஞ்சம் விட்டு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, இந்த உள்ளே சொருகணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் த்ரெட்டை விட்டே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை இப்படி உள்ளே திருப்பி பாருங்கள், இந்த த்ரெட் எங்கே இருக்கோ அதை இழுத்துக்கோங்க. நல்லா நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஏதாவதுக்குள்ளே மாட்டி அப்படியே இழுத்து விட்ருங்க. கடைசியாக இதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு பேர்ன் பண்ணி தாங்க ஒட்ட வைக்க முடியும். ஏன்னா இது வந்து நரம்பு மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும், அதனால் பேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நிறைய பிசுறுகள்லாம் இருக்குங்க. எல்லாமே உள் பக்கமாக இழுத்துக்கோங்க. வெளிப்பக்கம் நம்மளுக்கு எதுவுமே ஒட்ட வைக்கிறதுன்னு எல்லாமே நம்மளுக்கு உள் சைடு தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, இந்த ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த சைடு அதே போல் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா. இங்கே எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணமோ அதே த்ரெட்டு தான். நான் வந்து 2 பாருங்கள், நான் 2 இது வச்சு யூஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து 3 இது வச்சு யூஸ் பண்ணேன். பேக் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது. இது வந்து நான் 3 த்ரெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணேன். இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அது 3 த்ரெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணேன். நம்ம 3 த்ரெட்ஸ் வைக்கும்போது பேக் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அதனால நான் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக 2 த்ரெட்ஸ் வச்சுருக்கேன். 2 த்ரெட்ஸ் வைக்கும்போது நம்மளுக்கு பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு. இப்போது இங்கேயும் அதே போல் தான் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிறேன்.
அப்போ நம்ம ஜாயின் பண்ணி இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு அந்த ஸ்லிப் ஸ்டிச்சை எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட இதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட பேக் லூப் பாருங்கள், இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இங்கே போட்டு நான் இப்படி எடுத்துக்கிறேன். இழுத்துக்கலாம். இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டு நம்ம ஒர்க்கை இப்படியே திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு இது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாங்க. நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் கரெக்டாக கொண்டு வரணும். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜாயின் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே ரெகுலராக போட்டு வந்துடலாம். பாருங்கள், இதில் ஸ்லிப் ஸ்டிச், பேக் லூப், இங்கே பேக் லூப், இங்கே ஃப்ரண்ட் லூப் போட்டு ஸ்லிப் ஸ்டிச், பேக் லூப். பேக் லூப்னால் அந்த 2 த்ரெட்டும் சேர்ந்து வரணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த 2 த்ரெட்டு, இங்கேயும் இந்த 2 த்ரெட், இங்கேயும் இந்த 2 த்ரெட். ஓகேங்களா? போட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? அதே போல் லாஸ்ட் வரைக்கும் போட்டு வரணும். கொஞ்சம் த்ரெட்டை விட்டு கட் பண்ணி உள்ளே இழுத்துக்கணும். ஓகேங்களா? அது முடிச்சிருங்க. பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி 2 வளையம் எடுத்துக்கலாம். இந்த வளையம் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சமாக நகர்த்தி இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பேக்கில் மாட்டினாலாம் நம்மளுக்கு பிரிஞ்செல்லாம் வராது. பாருங்கள், இதையே இந்த மாதிரி ஒரு பார்ட்டு இந்த மாதிரி விட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி இழுத்தால நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இப்படி தள்ளிட்டு அப்புறம் மூவ் பண்ணால் தான் மூவ் ஆகும். இப்படி பாருங்கள், பாருங்கள், இந்த 2 சைடும் நம்ம இந்த மாதிரி வளைய மாட்டிட்டு அடுத்தது நம்ம ஸ்ட்ராப் செய்ய போகிறோம். ஸ்ட்ராப் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இந்த வளையத்துக்குள்ளேயே நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 3, 4 செயின்ஸே போட்டுக்கலாம். அதில் நம்ம செயின்ஸ் இது வந்து இந்த வளையத்தை கவர் பண்ணுறதுக்காக தான் செயின்ஸ் போடுறோம். பாருங்கள், நான் ஒரு 5 ஸ்டிச்சஸ் போட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வளையம் கவர் ஆயிடுச்சு. பாருங்கள், 5 இது போட்டது இந்த வளையம் கவர் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஒரு செயின் போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்புறேன். ஒர்க்கை திருப்பிட்டு பாருங்கள், எனக்கு இப்போ 2 ஸ்டிச்சஸ் போதும். அதனால நான் என்ன பண்ணுறேன், டிக்ரீஸ் மாதிரி போடுறேன். பாருங்கள், அதாவது 2 சிங்கிள் குரோஷே தான் நம்மளுக்கு வேணும். அதனால் இது 1, மொத்தமாக நான் 5 போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது ஒரு செயின் திருப்பிட்டு 2லேயும் பாருங்கள் டிக்ரீஸ் மாதிரி போட்டேன். இப்போ நம்மளுக்கு 2 சிங்கிள் குரோஷே தான் நம்ம கவுண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு செயின் போடுறேன், அப்படியே திருப்புறேன். திருப்பிட்டு பாருங்கள், திருப்பிட்டு இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு. இந்த ஸ்டிச்சு ஒரு 2 இது மட்டும் நம்மளுக்கு 2 ரோ போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது போட்டாச்சு. அப்படியே இழுத்துறேன், நல்லா லூஸாக போடுறேன். அப்புறம் திருப்புறேன். நல்லா பாருங்கள், இது நம்ம ஒரு செயின் போடுறோம், போட்டுட்டு நம்ம ஒர்க்கை திருப்புறோம். நம்ம பாருங்கள், நம்ம ஒர்க்கை இப்படி திருப்புறோம். நம்ம ஒர்க்கை திருப்பும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு தெரியுதுங்களா? இந்த ஸ்டிச்சுக்குள்ளே நான் இப்படி விடுறேன். பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம லூஸாக போட்டோம்னா ஈஸியாக விட்டுறலாம். பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி நான் விடுறேன். விட்டுட்டு பாருங்கள், இந்த டைம் மட்டும்தான் நம்மளுக்கு 2 இருக்கும். அடுத்த டைம் இதில் 4 வரும். பாருங்கள், இப்போது
இதில் 1 டைம் இழுத்து பாருங்கள் 2 செயின் வழியாக இழுக்கிறேன். மறுபடியும் இப்படியே ஸ்டிச்சை முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கை திருப்புறேன். நம்ம ஒர்க்கை திருப்பி வரும்போது இங்கே தெரியுதுங்களா பாருங்கள் 4 தெரியுதா? நான் சொன்னல 4னால் நான் 2 த்ரெட்டாக வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இது பாருங்கள் இப்படி பேக் சைடாக இப்படி விடணும். பேக் சைடாக இப்படி கீழே பார்த்த மாதிரி விட்டு அந்த 4 த்ரெட் வழியாக இப்படி 1 டைம் இழுத்து நல்லா லூஸாக விடுங்க. அப்போ தான் அடுத்த டைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள் இழுத்தாச்சு. இழுத்துட்டு மறுபடியும் ஒவ்வொரு டைமும் நம்ம ஒர்க் இப்படி திருப்பணும். திருப்பிட்டு இப்போ தெரியுதுங்களா, இந்த 4 இது தெரியுதுங்களா பாருங்கள். இப்போ இது நம்ம விட்டோம்னா ஈஸியாக போயிடும். ஏன்னா நம்ம லூஸாக போட்டிருக்கோம். பாருங்கள் இப்படி உள்ளே விட்டாச்சு. அந்த 4 வழியாக 1 டைம் மட்டும் இழுக்கணும். பாருங்க இப்படி 1 டைம் மட்டும் இழுத்துட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு மறுபடியும் நம்ம ஒர்க்கை திருப்புங்க. மறுபடியும் நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு இப்படி வந்தோம்னா இந்த 4 இது தெரியுதுங்களா, அந்த பேக் இதில் 4 அந்த 4குள்ளேயும் இப்படி விடணும். பாருங்க விட்டுட்டு ஒரு தடவை இழுத்து எடுத்துக்கணும். அப்புறம் 2 செயின் வழியாகவும் ஒன்ஸ் மறுபடியும் நம்ம ஒர்க்கை திருப்புறோம். திருப்பிட்டு இது வந்து ஒரு கயிறு வந்து நம்ம பண்ணியிருக்கிற மாதிரி வருங்க. ஸ்ட்ராப் மாதிரி பட்டையாக வராது. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் இழுத்தாச்சு. மறுபடியும் பேக்கை திருப்புறோம். திருப்பிட்டு பாருங்கள் இந்த 4 தெரியுதுங்களா, இப்படி வந்து இந்த 4 வந்து உங்களுக்கு ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள் நீங்கள் குண்டான த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரெட் 2 த்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் கரெக்டாக இழுக்கணும். இழுத்துட்டு அப்படியே ஒரு சிங்கிள் குரோஷே. மறுபடியும் செயின்லாம் போடக்கூடாது, திருப்பணும். அந்த 4லேயே மாற்றி பாருங்கள் இந்த 4 இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று தான் நம்மளுக்கு கவுண்ட்டு. இதுக்குள்ளே விடணும். ஒரு தடவை இழுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் 2 வந்துருச்சு. மறுபடியும் நம்ம ஒர்க்கை திருப்பணும். இந்த 4 பாருங்கள் திருப்பணும். அப்படி மறுபடியும் நம்ம ஒர்க்கை திருப்பணும். பாருங்க லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து போட்டுக்கலாம். சரிங்களா, பாருங்கள் நான் இவ்வளோ லென்த்து போட்டு வந்துட்டேன். பாருங்கள் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் எப்படி போடுறதுன்னு. பாருங்கள் இப்படி ஒரு செயின் இருக்குங்களா, நம்ம ஒர்க்கை இப்படி திருப்பணும். இப்படி திருப்பிட்டு இந்த பேக் சைடில் இப்படி வி மாதிரி இருக்குங்களா, பாருங்கள் இப்படி வி மாதிரி இருக்குங்களா, இதில் இந்த சைடாக இருக்கிறதுல ஹூக்கை இப்படி திருப்பி இப்படி உள்ளே விடணும். நான் வந்து ரெண்டு லூப்பாக எடுத்திருக்கேன். 2 லூப்பாக எடுத்துருக்குறங்காட்டிக்கு அதாவது த்ரெட் வந்து நான் 2 த்ரெட் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு இதில் வந்து பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. அதாவது நம்ம திருப்பி எடுக்கும்போது இந்த த்ரெட் வந்து 2 டைம்ஸ் இருக்கணும். இதில் இப்படி இழுத்து அப்புறம் இந்த மாதிரி. ஓகேங்களா, பாருங்கள் அப்படியே இப்படி திருப்பிட்டு வந்துட்டு இந்த வி மாதிரி இருக்கிறதுல இப்படி உள்ளே விடணும். இப்படி உள்ளே விட்டு பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போது இந்த 2 இது வச்சு மறுபடியும் இழுக்கணும். இப்படி திருப்பணும். பாருங்கள் இழுத்து 2 இதில் மறுபடியும் நம்ம ஒர்க் இப்படியே திருப்பணும். அந்த பேக் சைடு இருக்கிற இதில் பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு ரோப் மாதிரி வரும். நம்ம இது வந்து ஏன் இப்படி போடுறோன்னா நம்ம ஒர்க் வந்து நம்மளுக்கு ரோப் மாதிரி வரும். ஒரு பெல்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் வராமல் ஒரு ரோப் மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வரக்காக இது ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள் இப்படி விட்டாச்சு, இப்படி திருப்பியாச்சு. திருப்பிட்டு அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் நம்ம லூஸாக போட்டோம்னா இது ஹூக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள் இதில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து இப்படி தள்ளி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள் அப்படியே திருப்புறோம். திருப்பிட்டு இந்த 4 வழியாக விடுறோம். அப்படியே இழுக்கிறோம். வழியாக விடுறோம். அப்படி இழுக்கிறோம். அப்படியே போடுறோம். அது ஃபஸ்ட்டு ஒரு 2 3 டைம்ஸ் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அப்புறம் போட ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகேங்களா, பாருங்கள் அவ்வளோதான். இப்போ எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ரோப் வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள் இது நம்ம பேக்கில் ஏதாவது வெயிட் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சமாக இழுத்துட்டு வரும். ஓகேங்களா, இப்போது பாருங்கள் நான் இவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இது போட்ட முடிச்சுட்டு
நம்மளுக்கு எவ்வளோ லாங் வேணுமோ அவ்வளோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக நம்மளோட இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த இதில் இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் இது வெளியே எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு பாருங்கள். இந்த வளையத்தை இப்படி வச்சுட்டு இந்த வளையத்துக்குள்ளே நம்ம தைக்கிறதுனால தைச்சிக்கலாம். இந்த வளையத்துக்குள்ளே இதை ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஜாயின் பண்ணுறது எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணலாங்க. இப்படி தான் ப்ரொசீஜர், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், நான் இந்த வளையத்துக்குள்ளே இப்படி வச்சுட்டேன். இப்படி வச்சுட்டு இதை எடுத்து பாருங்க, அப்படியே ஒரு சிங்கிள் க்ரோஷே இந்த த்ரெட்டையே மறுபடியும் த்ரெட்டுக்குள்ளேயே விடுறேன். பாருங்கள், மறுபடியும் த்ரெட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல விடுறேன். விட்டு இதை எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இது வந்து த்ரெட் வந்து நம்மளுக்கு பட்டையாக தெரியணும், அந்த அளவுக்கு விடுங்க. மறுபடியும் இதுக்குள்ளேயே, அதாவது ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கணும். மறுபடியும் நான் இந்த த்ரெட்டுக்குள்ளேயே விடுறேன். த்ரெட்டுக்குள்ளே விட்டு நம்மளுக்கு டைட்டாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே இந்த நேர் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் திருப்பி என்ன பண்ணுறேன், இது நம்ம டைட் பண்ணிக்கிறது தாங்க. பாருங்கள், இதுக்குள்ளேயே விட்டு திருப்பி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு டைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து தைக்கிறதுனாலும் நம்ம தைச்சிக்கலாம். ஆனால் இன்னும் ரொம்ப கொசன்னு தெரிகிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த சைடு இப்படி இருக்குது. அப்போ இந்த சைடு நம்ம ரொம்ப இது பண்ணோம்னா கொசன்னு ஆயிரும். ஓகேங்களா? அதனால் நீட்டாக அந்த வளையத்தோடு நம்ம ஒர்க் வந்து டைட்டாக இருக்கணும். பாருங்கள், போட்டு நான் இப்போ இதில் எந்த ஸ்டிச்சஸு, செயின் அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல. நான் பாட்டுக்கு இந்த ரோப்பை இது கூட ஜாயின் தான் பண்ணியிருக்கேன். இந்த செயினுக்குள்ளே இந்த வளையத்துக்குள்ளே விட்டு விட்டு இப்படி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? பண்ணிவிட்டு இந்த ரோப்பையெல்லாம் டைட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியில் ஃபுல்லாக பேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு சைடு அப்படியே இழுத்து அப்படியே நாட் போட்டுக்கலாம். கடைசியில் எங்கெங்கே த்ரெட்டு தெரியுதோ அதெல்லாமே பேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி பண்ணியாச்சு. பேர்ன் பண்ணும்போது கட் பண்ணால் போதுங்க, ஃபஸ்ட்டே கட் பண்ண வேண்டாம். பாருங்கள், வந்தாச்சு. எடுத்துகிட்டு நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி மாட்டிக்கலாம். இது வேண்டாம், ஹேண்டில் மாதிரி உங்களுக்கு செய்யணுன்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சைடு இதே மாதிரி ஓப்பன் பண்ணி இழுத்துட்டு இந்த சைடு. இது பேக்கோட கலண்டெல்லாம் வராதுங்க. ஏன்னா உங்களுக்கு டவுட் வந்துடும் அடுத்தது, ஏன் இது இப்படி மாற்றமே, நம்ம கேரி பண்ணும்போது கலண்டு வந்துருமா இது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா இது லாக் சிஸ்டம் தான். இங்கே பாருங்கள், இது இப்படி உள்ளே போட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா போதும். பாருங்க, நம்மளுக்கு இப்போ இந்த ஒர்க் முடிஞ்சது. இந்த ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது பட்டன்ஸ் வைக்கலாங்க. இதுக்கு ஸ்டாப்பர்ஸ் எல்லாம் தேவையில்லை. பாருங்கள், இது சென்டர் பார்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டு சைடு இங்கே மாட்டியிருக்கோம் இல்லைங்களா, 1 2 3 4 5 6. அப்போ இந்த நேர் சென்டர் பார்ட் வருது. அப்போ இங்கே ஓகேங்களா.
பாருங்க நான் சென்டர் பார்ட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். இது பட்டன்ஸ் நான் உள்ளே பார்த்த மாதிரி தாங்க வைக்கிறேன், வச்சு பார்த்துக்கலாம். ஓகே பாருங்க இது வந்து அயன் இந்த ஹூக்கோட இதுலேயே நான் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஏன்னா நம்மளுக்கு பேக் கரெக்டாக வந்துட்டு இந்த நீர் வருது. இதெல்லாம் கமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்க பேக் பேக் இது பண்ணியாச்சு. அடுத்தது நான் இன்னொரு வளையத்தை இங்கே மாட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம கீ செயின் ரெடி பண்ணலாம். கீ செயின் பாருங்கள், இந்த பேக்குக்கு நான் எப்படி கீ செயின் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கீ செயின் வைக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வளையம் போட்டு கீ செயின் வச்சுருக்கேன். இது வேணால் கழட்டிக்கலாம், இல்லாட்டி அப்படியே பேக்கில் விட்டுக்கலாம். பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பட்டன் ஸ்டிச் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி கீ செயின், அதாவது இந்த மாதிரி ஒரு பால் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ரோப் பாருங்கள், இது வந்து 3 த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், அதனால் இவ்வளோ திக்னஸாக இருக்குது. இது 2 த்ரெட்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இதுக்கும் திக்னஸ் பாருங்கள். இப்போ நம்ம 3 த்ரெட்ஸ் போட்டோம்னா பேக் வந்து ரொம்ப வெயிட்டாக தெரியுது. இது வந்து 2 த்ரெட்ஸ் இருக்கிறங்காட்டிக்கும் அவ்வளோ வெயிட் இல்லை. ஓகேங்களா. அடுத்தது ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணணும். பட்டன் வச்சுக்கோங்க. அடுத்தது எப்படி வந்து அந்த டிசைன் கீ செயின் டிசைன் வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க இது. பாருங்க மேஜிக் ரிங் மேஜிக் ரிங் மாதிரி போடுங்க. மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷேஸ். மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6. இந்த டிசைன் வந்து நீங்கள் எந்த பேக்குக்கு வேணாலும் பண்ணலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. பாருங்கள் இது ஃபுல்லாக டைட்டாக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் வச்சிடணும். ஓகேங்களா. பாருங்கள் இதில் வந்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறேன். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்குது. ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டு எல்லாத்துலேயும் இந்த கீழே இது இருக்குது இல்லைங்களா, இதில் மட்டும், அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த டவுன் சைடு இருக்கிற இந்த லூப், அதாவது பேக் லூப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. 1 2 3 பாருங்க, ஒன்றுலையும் 2 1 2. டோட்டலாக 12 போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா. இப்படி போடும்போதே நம்மளுக்கு தெரியும், இப்படி வளைஞ்சு வரணும். ஓகேங்களா. இதுக்கு பாருங்கள் அடுத்ததும் அதே போல் எல்லாத்துலேயும்
சிங்கிள் க்ரோஷே ஒன்று போட்டு வாங்க. இதே மாதிரி ஒரு 2 ரவுண்ட் போட்டோம்னாவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கப் ஷேப்பில் வந்துடும். நம்ம அப்படியே சிங்கிள் க்ரோஷே பெருசாக்காமையும் கூட போடலாங்க. பெருசாக்காமல் போட்டோம்னாலும் நம்மளுக்கு சின்ன வளைவும் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் அடுத்ததில் 2 அந்த மாதிரியும் போடலாம். நீங்கள் ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வேணுங்கிறங்காட்டிக்கு இந்த ரவுண்டை வந்து நான் இப்படி கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக வேணும்னா இங்கே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது 1ல் வந்து 1, அடுத்ததில் 2, 1ல் 1, அடுத்ததில் 2 நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ த்ரெட்ஸ் வந்து வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கேப் ரெடி பண்ணணும். நிறைய த்ரெட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த சிங்கிள் க்ரூஷே வந்து அதிகப்படுத்துங்க. பாருங்கள், எல்லா டைமும் நான் பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். அதுக்காக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா எனக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே எண்ட் பண்ணுறதுன்னு தெரியும். நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகேங்களா? அடுத்தது அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன், ஒரு செயின் போடுறேன். அடுத்ததில் பாருங்கள், ஒரு செயின் போட்டு இந்த ஃபுல் லூப் வழியாகவும் அப்படியே போட்டுறேன். ஒரு செயின் இந்த ஃபுல் லூப் வழியாக ஒரு டிசைன் மாதிரி வரக்காக ஒரு செயின் இந்த ஃபுல் இது வழியாகவும். இது வந்து அந்த ஹேங்கிங்க்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டிசைன்ஸ். நீங்கள் 2 செயின் போடலாம். இதெல்லாம் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தாங்க. ரெண்டு செயின் போட்டோம்னாலும் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்படி ஒரு செயின் போடுறோம் இல்லைங்களா, அங்கேயும் நீங்கள் இன்னொரு செயினும் போடலாம். ஒரு செயின் போட்டு ஸ்டார்டிங் ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒரு பெல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா. இதை வந்து நம்ம இந்த த்ரெட்டுக்கு ஒட்டி வேணும்னா அந்த ஒட்டின மாதிரி அப்படியே கொண்டு வரலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வந்துருச்சு. அப்புறம் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சும்மா செயின் மாதிரி வரக்காக பாருங்க, கொஞ்சம் இப்படி உள்ளே விட்டுறலாம். ஒரு செயின் மாதிரி வரக்காக பாருங்கள். அடுத்தது செயினுக்காக நான் சும்மா இங்கே கொஞ்சம் சிம்பிளாக தான் ஃப்ரீயாக இப்படி விட்டு இப்படி த்ரெட்டை இந்த வழியாக தான் எடுக்கிறேன். பாருங்கள், உள்ளே வந்து ஃபுல்லாக இழுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்த இந்த இது மாட்டும் போது நம்மளுக்கு அது வேணும். அதனால் இப்படி லூஸாக 1 2 3 4 5 6 7 8 இது வந்து எனக்கு நார்மலாக நான் செய்கிறதுங்க. 8 இதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுத்து நம்ம கீ செயின் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக. பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இந்த வழியாக கொண்டு வந்துட்டு நான் இப்படி இழுத்துக்கிறேன். இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் வந்து செயின் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இழுத்துட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இழுத்து விட்டாச்சு. இது நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வர மாதிரியும் பண்ணலாம். இப்போ இந்த எல்லாத்தையும் நான் இப்படி சென்டருக்கு கொண்டு வரேன்.
இதெல்லாம் கடைசியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் இப்படி உள்ளே இருக்கட்டும். அடுத்தது த்ரெட்ஸு. இந்த ஃப்ளோவுக்கு நம்ம இது இழுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அட்டை பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சுற்றிக்கோங்க. அதனால் நான் இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சுற்றிக்கலாம். கவுண்டெல்லாம் கிடையாது. நம்ம நிறைய நம்மளுக்கு அடர்த்தியாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றிக்கலாம், கம்மியாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றிக்கலாம். பாருங்கள், நான் இவ்வளோ சுற்றிட்டேன். இதை எடுத்துகிட்டு கட்டிட்டு இது சென்டர் போட்டு இங்கே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்கிற கேப்பில் ஊக்க விட்டு இதை அப்படியே இழுக்கணும். அவ்வளோதான். இப்படி இழுத்துட்டு இது ஒரு பெல் மாதிரியும் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, கீழே வந்து கரெக்டாக அந்த சமமாக வெட்டிடுங்க. பாருங்க, பாருங்க இவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள். பெல் மாதிரியே இருக்குங்களா? கீழே அந்த டெட் எண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம பேக் வந்து ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்குது. பாருங்கள், ஃபைனல் லுக் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே நிறைய திங்ஸ் வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அகலம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? பாருங்கள், நிறைய திங்ஸ் வைக்கலாம். நம்மளுக்கு கேப்பும் உள்ள ஸ்டிச்சஸ் பாருங்கள், எந்த கேப்பும் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சாச்சு. அதே மாதிரி இந்த ரிங்குள்ளே இது பாருங்கள், கைப்பிடி பாருங்கள், நம்மளுக்கு ஸ்ட்ராப் மாதிரி
பட்டையாக பெல்ட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கயிறு மாதிரி வச்சாச்சு. இங்கே 2 வளையம் இருக்குது. நம்ம இது வேணும்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு வேண்டாட்டி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா கையில் வந்துட்டு பர்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே வளையம் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பேக்குக்கு மேட்சாக இதே சேம் கலரில் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேண்டாட்டி வேறு கலரில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ த்ரெட்டு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலாக வந்து இதுக்கு வந்து நம்ம 4 பண்டில்ஸ் வாங்கினா போதுங்க. அதாவது நான் சொன்ன இதே ப்ராசஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது 4 mm ஹூக் இல்லாட்டி 3.5, நீங்கள் 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஸ்டிச்சஸ் வந்து டைட்டாக போட்டிருக்கேன். நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டைட் வராது. அதனால் நீங்கள் 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணி கொஞ்சம் லூஸாக கூட போடலாம். 4 mm ஹூக் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக 4 பஞ்சஸ், அதாவது 4 ஹேங்க்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த பேக் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பர்ஸ் த்ரெட்டு 1.5 mmங்க. நான் வந்து 4 பஞ்சஸ், அதாவது 4 ஹேங்க்ஸ் வாங்கினேன். 4 ஹேங்க்ஸ் வாங்கிட்டு ரோல் பண்ணிவிட்டு நான் 2 ஸ்டாண்ட்ஸாக வச்சு ஒர்க் பண்ணேன், அதாவது 2 த்ரெட்டாக வச்சு ஒர்க் பண்ணேன். அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. பாருங்கள், ஓகேங்களா. அதே போல் பாருங்கள், இன்னொரு கலர் ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் வேணுங்க. ஏன்னா இதுக்கு 6 ஹேங்க் வேணும், இதுக்கு வந்து 2 ஹேங்க். 6 ஹேங்க்னா பாருங்கள், இது வெயிட்டும் நல்ல வெயிட்டு. இதுவும் சேம் ப்ராசஸ் தான், அதே போல் தான். அந்த பேக் என்னென்ன ஒர்க் பண்ணோம் அதே தான். ஆனால் இதுக்கு வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், திக்னஸ். ஆனால் இது நல்லா வெயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஓகேங்களா. பாருங்கள், நம்ம ஷேக் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள், வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கா. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கிதுன்னு. இது கைப்பிடிக்கும் நான் வந்து 3 ஸ்டாண்ட்ஸாக வச்சுருக்கேன். அப்புறம் அதே போல் ஒரு மேக்னெட்டிக் பட்டன் பாருங்கள், உட்டன் பட்டன் ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கும் பாருங்கள் கீ செயின் இந்த மாதிரி வச்சுருக்கு. சேம் அதோடது நம்ம மாற்றி இந்த இப்போது நம்மளுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும்னா நம்ம இதை கூட மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், பாருங்கள் இந்த மாதிரி கூட நம்ம மாற்றி போட்டு காமிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பேக் தனியாக கீ செயின் தெரியணும்னா இந்த மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், இதுக்கும் இந்த வளையம் ப்ளஸ் பட்டன் பாருங்கள். இதுக்கு வந்து ஃப்ளவர் ஷேப்பில் பட்டன் வச்சுருக்கேன், இதுக்கு சும்மா நார்மல் பட்டன் வச்சுருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள், எனக்கு வந்து சேம் கலர் வச்சாதாங்க பிடிக்கும், அதனால தான் நான் அந்தந்த பேக்கு சேம் கலர் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வேணுன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சைஸஸ் டிஃப்ரென்ஸே வந்து நம்மளுக்கு திக்னஸ் பாருங்கள். இது வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் வச்சுருக்கேன், இது வந்து 2 ஸ்டாண்ட்ஸ். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்லா வெயிட்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனா நீங்கள் 6 ஹேங்க் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனா 4 ஹேங்க்ஸ் வாங்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான், த்ரெட்டோட அந்த இதுதான் வித்தியாசம். பின்ன பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி நீளம் எல்லாம் ஒரே மாதிரி, ஸ்ட்ராப் எல்லாம் ஒரே மாதிரி வச்சுருக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி பேக் ட்ரை பண்ணுங்கள். ஸ்லிங் பேக்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்லிங் பேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. ஸ்லிங் பேக்ஸ் வந்து இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஸ்லிங் பேக்ஸ் போடுறேங்க. அப்பப்போ இடையில வந்து நான் இந்த மாதிரியும் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா வந்து அமிக்ரூமி கிளாஸும் போயிட்டுருக்கு, நிட்டிங் எல்லா கிளாஸுமே இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு கிளாஸோடதும் ஒவ்வொரு நாள் போடணுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்ததும் ஒரு ஸ்லிங் பேக் போடுறேன். பாருங்கள், ஃபேன் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போட்டு கொடுங்க. இது ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிக டைம் எடுக்காது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கண்டினியூஸாக உட்காந்திங்கன்னா இது போட்டுடலாம். அதே ஸ்பீடாக போடுறவங்களுக்கு 3 ஹவர்ஸ் போதும். கொஞ்சம் ஸ்லோவாக போடுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுறவங்கலாம் ஒரு நாள் எடுத்துகிட்டு போடலாம். ஓகேங்களா. 1 டேயில் இந்த பேக் ஃபினிஷ் ஆயிரும். இது மேக்கிங் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். நம்ம கடையில் போய் ஸ்லிங் பேக் வந்து லெதர் அந்த மாதிரிலாம் வாங்குறத விட இது நம்ம கையிலேயே நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். ஓகேங்களா. இன்னும் மிலிட்ரி க்ரீன், அப்புறம் மெரூன், பெப்சி ப்ளூ அந்த மாதிரி கலர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். பிங்க்கு, ரெட்டு, க்ரீன் அப்படி எல்லா கலர்ஸுமே இருக்குது. ஒயிட் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வாங்கி ட்ரை பண்ணலாம். நம்மளோட பேக்ஸ் வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான். 2 ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.